அல்ல குறையாதது கல்வர்க்கு எட்டாதது அல்ல குறையாதது கல்வர்க்கு எட்டாதது அருள் பொருள் இன்பத்திலும் ஆக உயர்த்திட்டது அல்ல குறையாதது கல்வர்க்கு எட்டாதது அருள் பொருள் இன்பத்திலும் ஆக உயர்த்திட்டது சொல்ல சொல்ல திகழ்ந்தா ஓம் நமோ நாராயண ஹரிஓம் நமோ நாராயண ஹரிஓம் நமோ நாராயண பிராபரத்தில் வரதோன்றி பரத்தில் சிவனோன்றி சிவத்திலே சதி தோன்றி சத்திலே சதா சிவனோன்றி சதா சிவத்தில் மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரத்தில் ருத்ரன் தோன்றி ருத்ரத்தில் வாய் தோன்றி வாய்வில் அப்பு தோன்றி அப்பள் அண்ணன் தோன்றி இப்படி அண்ணாச்சாரங்கள் விருப்பத்து சிறு பிரமா தனது சந்ததி பொறுத்து செய்ய தன் பிரணவத்து மூலமாக ஜனகர் ஜனதனர் சனாதனர் சனத்குமார் என்று சொல்லக்கூடிய நால்வர் படைத்தார். இந்த நால்வரும் சிவனிடம் சென்று சரியை கிரியை ஞானம் மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை கற்று சனகாதி முனிவர்கள் சென்று விட்டார்கள். மறுபடியும் தனக்கு சந்ததிகள் என்று சொல்லி உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார். என் தந்தை எந்தெந்த உடலிலிருந்து பலர் தோன்றார்கள். எப்படி என்றால் மடியின் ஆர்தரகனால் பசுராத்மாவிலிருந்தும் புருகுதுக்குள்ளிருந்தும் புலவர் நாவலிருந்தும் புலசிரி காதிலிருந்தும் அங்கிரசு முகத்திலிருந்தும் அத்திரி கண்களிலிருந்தும் மரிசு மனத்திலிருந்தும் கிருது கையிலிருந்து தோற்றிருக்கப்பட்டார். பிறகு இவர்கள் அழைத்து இல்லறத்தை நாடி போக சொன்னார். என் தந்தை சொல்லை கேட்டு 9 பேரும் இல்லற வளவை நாடி சென்று விட்டார்கள். இதில் நான் ஒருவன் மாத்திரம் என் தந்தை சொல்லை வெறுத்து மறுத்து வாழ்க்கையை இதனால் என் தந்தை எனக்கு சாபமிட்டார். எப்படி என்றால் எந்த இல்லறத்தை வெறுத்தாயோ அதில் உழல்வாய் என்று சபித்தார். அதன் காரணமாக கண்டரவராஜனோ மகனாக பிறந்து சித்திரரதன் புத்திரராகப்பட்ட 52 பெண்களை திருமணம் முடித்தார். இந்த 52 பெண்களை திருமணம் முடித்து பிறகு அதில் ஒரு பெண்ணை காப்பென்ற செயலாகவும் 51 பேர் உலகத்திற்கு அச்சரங்களாக கொடுத்துள்ளேன். பிறகு நாரதி என்று சொல்லக்கூடிய பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். பிறகு ஒரு நாளைக்கு ஒரு இடம் தங்கக்கூடாத சாபத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யக்கூடிய விரதனுஷ்டானத்தை மேற்கொண்டு 70 நாள்
நான் உலகமும் சென்று என் மாதா பிதாவை வணங்கி வைகுந்தம் சென்று தசவதாரம் என்று சொல்லக்கூடிய 10 அவதாரத்துடைய பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்டு அந்த கண்ணபெருமத்தை வணங்கி இடத்தில் வந்துவிட்டாலும் இவ்விடமோ கண்ணன் இருக்கக்கூடிய இடம். கண்ணன் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வேலையை தொடங்க வேணும் அப்படின்னா இவ்விடத்தில் முழு முத்திரக்கடவுளாகப்பட்டு ஆன முகத்தின் 5 கரத்தினை மூசியவாக நிலை அந்த மகாபாரதம் எழுதிய நாகப்பிரமனை வணங்கிவிட்டு பிறகு நாங்கள் எதற்கு செல்லலாம். ஓம் நமோ நாராயண. இங்கு நாரதரான் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் ஸ்ரீரங்கம்பட்டியைச் சேர்ந்த படையப்பா அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடி பொத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. பொன்னாடி நிமித்து பெருமை செய்தனுடைய அன்புலம் கொண்டு காரியாபட்டி வருகின்ற அன்பு கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கூடிய விழா கமிட்டியார்கள் அன்பு உறவுகளுக்கும் இங்கே அற்புதமான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கூடிய அருண் ஒளிபெருக்க நிலையத்தார் அன்புலத்திற்கும் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைத்திருக்கூடிய அன்புலம் கொண்டு ஆபரங்குளத்தை சேர்ந்த சந்திரன் அன்புலம் கொண்ட அண்ணா அவர்கள் சார்பம் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி. கைதட்டி அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 கிடந்த வணக்கம். ஹலோ அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நட்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் வருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வம் களஞ்சியத்தின் இருக்க சென்று பொற்பதம் பணிந்து மாறில் பொய்கள் கண்ட உண்மை அஞ்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு. ஓர் சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்திவிடு. ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்திவிடு. ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி அஞ்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு. ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்திவிடு. உன்னிலும் என்னிலும் பெருமுகம் காட்டி சிரிக்கிறது வேலமுகம் பிடி மண்ணிலும் கூட முன்னாள் விளரும் அழகு ஆயுகம். பிடி மண்ணிலும் கூட முன்னாள் விளரும் அழகு ஆயுமுகம் கண்ணின் மணியாய் கதிரின் ஒளியாய் உலகை காக்கும் முகம். எந்திலும் எழுத்திலும் ஏற்றிலும் பாட்டில் சுவையை சேர்க்கும் முகம். அஞ்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு. ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்திவிடு. மந்திர சொல்லுக்கு நந்திர வெள்ளுக்கு தலைவன் அவதானே நல்ல கல்விகளையும் எங்கு நிறைந்திட காட்சிகள் தருவானே. நல்ல கல்விகளையும் எங்கு நிறைந்திட காட்சிகள் தருவானே. காலையில் எங்கும் ஏழைகள் தங்கும் எங்கில் வசிப்பானே. செல்வத்து எளியவர் யாவர் படைக்கும் பண்டத்து ருசிப்பானே. அன்புகரத்தை அகர முதலே எழுத்துக்கள் எல்லாம் தலைவன் அவதானே. ஆனந்தமயமாய் இல்லம் செழிக்க செல்வது குறிப்பானே. தேவி ஆனந்தமயமாய் இல்லம் செழிக்க செல்வது குறிப்பானே. எழுத்த நாடகம் எது வென்றாலும் முதல்ல வந்தானே. மீண்டவர் நெஞ்சம் உணர்ந்திட உலகம் தாய் தந்தை என்றானே. அஞ்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்திவிடு. ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம்
முடியாது. குறிஞ்சி கடவுள் முருகன், முல்லைக்கு விஷ்ணு, நெய்தலுக்கு இந்திரன், மருதத்துக்கு சிவன், பாலைக்கு துர்க்கை, இப்படி பல கடவுள் இருந்துட்டாலும் எந்த கடவுளே சிறந்த கடவுள்? குறவர், காணவர், குன்றவர், இருவலர், ஏற்றுனர், குறத்தி, கொடிச்சி பெறப்பட்டவர்களுக்கெல்லாம் வரம், அகம், பொருள், இன்பம், வீடு அனைத்தும் நல்கும் கந்தநாதன் வணங்கி அவரோடு இணங்கி இவ்விடத்தில் வந்து விட்டால் இவ்விடத்தை பார்க்கின்ற பொழுது என்ன ஒரு தன்மைகள் தெரியுது என்றால், உலகத்தில் எத்தனை விதமான ஜாதி மதங்கள் இருந்துட்டாலும் அனைவரும் ஒருதாய் மக்கள், ஒரு தேசத்து மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பாடோடு இந்த உலக மக்கள் அனைவருமே வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் என்பது சமம் என்ற ஒரு நிலையை விடத்தில் பெற்றிருந்தாலும் திரிலோகம் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய நான் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்வது என் தொழிலாக மேற்கொண்டு வரக்கூடியவன். அப்பேற்பட்ட கழகத்தை இவ்விடத்திலே தொடங்க வேண்டும் அப்படின்னா என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்ட அந்த பெருமாளை வணங்க வேண்டும். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, ஏழுமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, ஏழுமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. பெருமாளை வணங்கி நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் குறைச்சிட்டீங்களே, கொஞ்சம் ஏதாவது ஒரு பாக்ஸ் கூட திருப்பி பாருங்க. எத்தனை தடவை ஒரு சரி பண்ணுறது. ஹலோ 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 அப்பேற்பட்ட பெருமாளை வணங்கி படுத்து வந்து விட்டாலும் திரிலோகம் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய நான் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்வது என் தொழிலாகப்பட்டது. எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான வேலைகள் இருப்பது போல இவரத்தில் எமக்கான வேலை என்ன அப்படின்னாலே கழகம் செய்வதே என் தொழில். அப்பேற்பட்ட கழகத்தை விடத்தில் வெகு சிறப்பாக இன்று நடத்த வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது நார்தன் கழகம் நன்மையில் முடியும். எப்ப பார்த்தா நார்தன் கழகம் என்ற வேலையாவே இருக்காரு நீங்க நினைச்சிடக்கூடாது. எல்லோருக்கும் கலகம் செய்யக்கூடிய விதம் உண்டு. ஆனா நார்தன் கழகம் நன்மையில் முடியும். யாருக்கு நன்மையாக இருக்கு அப்படின்னா நல்லவர்களுக்கு உபயோகமா இருக்கும், கெட்டவர்களுக்கு தீயவர்களுக்கு அது கெடுதலாக முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது பலவிதமான கழகத்தை விடத்தில் தொடங்கி இருந்தாலும் அதே போல பலவிதமான அசுரர்களை தோன்றக்கூடியவர்கள் எல்லோருமே இறைவனிடத்திலே என்ன வேண்டி தபம் இருப்பார்கள் அப்படின்னா இறப்பில்லாத ஒரு வரம் வேண்டும்.
அதாவது அசுரர்களாக தோன்றக்கூடியவர்கள் எங்களுக்கு சாவே இருக்கக்கூடாது அப்படிதான் அனைத்து விதமான அசுரர்களும் கேட்கக்கூடிய வரம். அப்படி அந்த விதத்திலே கேட்கக்கூடிய விதத்திலே பத்மாசுரன் என்று சொல்ல அசுரனாகப்பட்டவன் சிவபெருமான வேண்டி தபம் இருந்தான். அப்ப சிவபெருமானாகப்பட்டவன் நம்ம நாட்களாக பல நாட்களாக நம்ம வேண்டி தபம் இருக்கானே ஒன்றுக்காண்டி அவனுக்கு முன்னாடி தோண்டி உனக்கு என்னப்பா வர வேணும் என்று கேட்கின்ற பொழுது எனக்கு சாகாத வர வேணும் அப்படின்னு பத்மாசுரன் கேட்டான். பிறந்த எல்லாருமே சாகாத வரம் தானே கேட்கிறீங்க, அப்படின்னா யாருக்கு வரம் தர முடியாது. எந்த விதத்துல ஒரு விதத்தில் இறந்துதான் ஆக வேண்டும். உனக்கு வேணும்னா வித்தியாசமான ஒரு வரம் கொடுக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான். சரி, என்ன வரம் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது உன் கையை கொண்டு யார் தலையில வைக்கிறியோ எரிஞ்சு சாம்பலா போயிடுவான் அப்படிங்கிற ஒரு வரத்தை பத்மாசுரனுக்கு சிவபெருமான் கொடுத்தார். உடனே அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு பத்மாசுரனாகப்பட்டவன் அப்படியே போய்கிட்டு இருந்தவன போய் குறுக்க போய் வழி மறிச்சு என்னமா ஆனந்தமா போய்கிட்டு இருக்கீங்க, என்ன ரொம்ப ஆனந்தமா இருக்கீங்களா என்னவா அப்படி கேட்கின்ற பொழுது சிவபெருமான பல வருடங்களாக தவம் இருந்து சிவபெருமான ஒரு வரம் வாங்கிட்டு வர்றேன், என் கையை கொண்டு யார் தலையில கையை வச்சாலும் எரிஞ்சு சாம்பலா போயிடுவான் அப்படிங்கிற ஒரு வரம் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன்னு ஆனந்தமா சொன்னான். அப்பதான் அவனை கேட்டேன், வரம் வாங்கிட்டேன்னா வரம் வாங்கின வரத்தை நீ சோதிச்சு பார்த்திருக்கணும்ல, வரம் கொடுத்தது சிவபெருமான். அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும், சிவபெருமான் தலையிலேயே முதல் கையை வச்சு பார்த்திருக்கணும் கொடுத்த வரம் சரியா இல்லையான்னு. நம்ம ஒரு பொருளை வாங்கினா அது சரியா வேலை செய்யறான்னு பாக்குறது இல்லையா, அந்த மாதிரி வரத்தை வாங்கிட்டீங்கன்னா நீங்க சோதிச்சுல பாத்துருக்கணும். சோதிக்காம வந்துட்டு ஆனந்தமா வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே நீங்க சொல்ற ஒரு விதத்துல நியாயமாத்தான இருக்கின்றது என்று மறுபடியும் பத்மாசுரன் சிவபெருமான நோக்கி போக சிவபெருமான் பார்த்தாரு. ஏன்டா இவங்க வரம் கேட்டான் கொடுத்து அனுப்பிவிட்டா மறுபடியும் எதுக்கு வர்றான்னு தெரியலையே அப்படின்னு கேட்கின்ற பொழுது என்னப்பா மறுபடியும் வந்த விஷயம் என்ன அப்படி கேட்கின்ற பொழுது நீங்க கொடுத்த வரமெல்லாம் சரித்தேன், நீங்க கொடுத்த வரத்தை நான் சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு. சோதிச்சு பார்க்கணும்னா என்ன சோதிக்க போற, யார் தலையில கைய வச்சாலும் எரிஞ்சு சாம்பலா போயிடுவான் அப்படித்தானே வரம் கொடுத்துறீங்க. அது உங்க தலையா இருந்தா என்ன, முதல் உங்க தலையில நான் கைய வச்சு பாக்குறேன்னு சிவபெருமான் தலையில கை வைக்க போனா. அப்பதான் சிவபெருமான் பத்மாசுரனுக்கு போய் வரம் கொடுத்தவன் தலையில கைய வைக்க போறானே அப்படின்னு அவனுக்கு போய் இவர் ஓட கிளம்பிட்டார். ஒரு ஓடி எங்க ஒளிந்தார் அப்படின்னா ஒரு மூங்கில் மரத்துல அணுவாகப்படி கொண்டு மறைஞ்சுக்கிட்டார். அந்த நேரத்துல என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணு பார்த்தார். கொடுக்க தெரியாம வரத்தை கொடுத்து போடுறது, கொடுத்துக்கிட்ட இடையில மாட்டிக்கிறது. நம்ம மைத்துனரை எப்படியும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் மோகினி அவதாரம் எடுத்து பத்மாசுரனுக்கு முன்னாடி வந்து நிக்க. பொம்பளை கண்ட உடனே மதிமயங்கிட்டான். நிறைய பேர் அப்படித்தான் இருக்கான். பெண்ணை கண்ட உடனே ஆகா ஒரு பெண்ணா இப்படி ஒரு பெண்ணா அப்படி பார்த்த உடனே மதிமயங்கி அப்படியே கிட்டத்துல நெருங்கினான். அப்பதான் மோகினி அவதாரத்துல இருந்த பெருமாள் சொல்றாரு, எப்ப உன் ஆசை என்னங்கிறது தெரியுது, என்னை அடையணும்னு நீ நினைக்கிற, ஆனா என்ன அடையணும்னா உன் பக்கத்துல நிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு துர்நாற்றம் ஒரே வீஸ்தமா சரி எங்கேயாவது போய் குளிச்சுட்டு வா அப்படிங்கிற. குளிச்சுட்டு வந்தாதே கூட முடியும் சொன்ன உடனே குளிக்கிறக்காண்டி ஓடி தேடி பார்க்கிறேன், எந்த குளம் குட்டை ஏறி எங்கேயுமே தண்ணி இல்ல. ஏன்னா தண்ணி இல்லாம ஆக்கிட்டான் ஏற்கனவே பெருமாள். ஆக தண்ணி இல்லாம தெரிஞ்சாலே அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் கேட்கிறாரு, எப்படியாவது உங்க கூட கூடணும், அதுக்கு என்ன வழி பண்ணி கேட்கின்ற பொழுது அட மாடு இருக்குல்ல, வனத்துல மாடு தெரியும், உங்களை போய் மாடு சொல்ல முடியுமா? நான் சொல்றது காட்டு மாடு, நீங்கள வீட்டு மாடு உங்களை சொல்ல முடியுமா? காட்டு மாடுகள் தெரிகிறது, மாட்டோட கோமியம் அந்த மாட்டு தடத்துல கிடக்கு, அது கங்கை நீருக்கு சமமானது. ஏன்னா பசுவும் மாட்டுக்குள்ள அனைத்து விதமான தெய்வங்களும் குடியிருக்கக்கூடிய விஷயம். அப்ப அந்த கோமியத்துல கங்கை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கா, அதை எடுத்து தண்ணீர் அந்த கங்கை நீர் எடுத்து தெளிச்சாலே போதும், குளிச்சது சமம்னு சொல்ல அவசரப்பட்டு தெளிக்கிறதுக்கு பதிலா அப்படியே அந்த கோமிய தள்ளி தலையில வச்சு தேய்ச்சா செத்து சாம்பலா போய் முடிஞ்சான். அப்ப அப்பேற்பட்ட அசுரனாகப்பட்டவன் அழிவதற்கு காரணமா இருக்கக்கூடியவன் இந்த நாரதன். அதனாலதான் அப்பேற்பட்ட மோகினி அவதாரம் எடுத்து வந்த பெருமாளை கண்ட சிவபெருமான் மோகம் கொண்டு அதில் அவதரிக்கப்பட்டவன் தான் அரிகர சுதனாகப்பட்ட ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய அன்னவரை வணங்கி பம்பை நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இணை இல்லையே, ஹரிஹரன் திருவருளே நீதான் அறிந்தாய் முதன் முதலே. பம்பை நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இணை இல்லையே, ஹரிஹரன் திருவருளே நீதான் அறிந்தாய் முதன் முதலே. பம்பை நதிக்கரையே
அரியர சுதனாகப்பட்ட அந்த ஐயப்பனை வணங்கி நன்றி நன்றி இன்னவரிடத்தில் வணங்கி படித்து விட்டால் இவரிடத்தில் பார்க்கின்ற பொழுது திரிலோகம சஞ்சாரம் செய்து வரக்கூடிய நான் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்வதை தொழிலாக மேற்கொண்டு வரக்கூடியவன் அப்படி இருக்கின்ற பொழுது கலகத்திற்கான வழி இதுவரை ஒன்றுமே கிடைக்கவில்லையே ஆடி போன்ற எண்ணமும் தார் போன்ற உள்ளமும் ஆதவல் போன்ற முதலமும் குன்று போன்ற கொள்கையும் குறைவில்லாத வாழ்வும் உறுதி கொண்ட நெஞ்சமும் உணர்ச்சி கொண்ட எழுச்சியும் திற கொண்ட திறமும் குலவல்ல கோட்பாடும் குட்டிகள் விரும்பும் ஒரு சுயமை பற்றி எண்ணம் ஞானம் புக்தி தெளிவு அமைதி அகிம்சை நடுநிலை திருப்தி என்று சொல்லக்கூடிய 16 குணங்களும் சிறந்து வளர்ந்தும் நிலத்தில் வந்தவுடன் என்னை அறியாமல் இங்கு யார் இருக்கின்றார்கள் என்று சுற்றி பார்க்கலாமா? என்ன அற்புதமான ஒரு கானம். இந்த கானத்தை கேட்டவுடன் நீங்க உள்ளவர்கள் எல்லோருக்குமே பிறக்கமிட்ட அற்புதமான ஒரு ஞானம். இவ்விடத்தில் வெள்ளை என்ற வெண்ணாகப்பட்டவள் ஆளோலும் சோகின்ற கானம் பாடி பரவ விரட்டி கொண்டிருக்கின்றால் எதற்காக அப்படின்னா கந்தனாகப்பட்ட முருகப்பெருமான அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த இடத்துல வந்தரோட பெண்ணாகப்பட்டவள் ஆளோலும் சோகின்ற கானம் பாடி பரவ விரட்டி கொண்டிருக்கின்றாள். வந்தது காவலுக்கு கிடையாது. காவல் என்பது ஒரு காரணம் காட்டி காதலித்துக் கொண்டிருக்கின்றார் கந்தனாகப்பட்ட முருகப்பெருமானை. அப்படி முருகனைவே நினைச்சு காதலித்துக் கொண்டு அன்னவளை முருகப்பெருமானோடு சேர்த்து வைக்க வேண்டும். அதன் மூலம் நமது கழகத்தை இன்று தொடங்க வேண்டும் என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த இடத்திலே அன்னவள் எவ்விதமானவர்களை பறவை விரட்டி கொண்டு காவல் வருது காத்துக் கொண்டிருக்கின்றால் கந்தனாகப்பட்ட முருகப்பெருமானை நினைத்து அப்படின்னா ஹலோ 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 கூட்டுக்கோரு வாக்கு இருக்கு கேட்டுக்கம்மா கேட்டு கொஞ்சம் காதில் வாங்கி போட்டுக்கம்மா பெண்பூரா வெண்பூரா மீட்டுவே தம்பூரா கூட்டுக்கோரு வாக்கு இருக்கு கேட்டுக்கம்மா கேட்டு கொஞ்சம் காதில் வாங்கி போட்டுக்கம்மா பெண்பூரா வெண்பூரா மீட்டுவே தம்பூரா
படுத்துக் கொண்ட இடத்தில் காவல் பரட்டிக்கிட்டு வாசிக்கிறானே. கண்ணலாகப்பட்டவளை நினைத்து இந்த பெண்ணாகப்பட்டவள் காவல் பொறுத்து காத்துக் கொண்டிருக்கின்றாள், காதலித்துக் கொண்டிருக்கின்றாள். வள்ளி என்ற பெண்ணும் முருகப்பெருமான கந்தப்பெருமான காதலித்துக் கொண்டிருக்கின்றாள். இவங்க மட்டும்தான் காதலிப்பாங்களா? நானும் காதலிப்பேன். என்ன சாமி சொல்றீங்க? பிரம்மச்சாரி ஒரு மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, மூவாசை வருத்த நாரதர் இப்படி 3 ஆசை இல்லாத நாரத மகரிஷி நானும் ஒரு நேரத்தில் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். காதல் என்பது எந்த நேரத்தில் எப்பவும் வரலாம். இப்பத்தே ஒருத்தன் அது யாருக்கு வரலாம்? இப்பத்தே கடல்ல விழுந்து ஒருத்தன் எந்திரிச்சிருக்கேன், அடிச்சு தேத்தி வச்சிருக்கான். 3 ஆசையும் இல்லாத எனக்கு ஒரு நேரத்தில் காதல் வந்திருக்குன்னா பாத்துக்கவே. சாமி சொல்றேன் வேணாம், அதை பத்தி என்னன்னு அனுபவம் அவன்கிட்ட கேளுங்க சொல்லுவேன். என்ன காட்டலிமா? என்ன சொல்றீங்க? நீங்க பெரிய சொரட்டை 52 பெண்ணை திருமணம் முடித்த ஒரு விஷயம். 52 மனைவிகள். ஏன் சாமி இப்ப இல்ல 30 அதெல்லாம் 52 பேத்துக்கு சிலிண்டருக்கு பஞ்சிட்டீங்களா சாமி? சிலிண்டரா? அதெல்லாம் பூலோகவாசி. உங்களுக்கு தேவையா? நாங்கெல்லாம் தேவலோகவாசி. எங்களுக்கெல்லாம் அது தேவை கிடையாது. ஆமா, அங்கே வாங்கினது போறேன். நான் சொல்வது என்ன அப்படின்னா, ஒரு நேரத்திலே பூலோகத்திலே நானும் என் நண்பன் பர்வத முனிவனும் ஒரு நிபந்தனையோட இந்த பூலோகத்துக்கு வந்தான். ஒரே வாதம் இங்கே வந்தாலும் ஒன்னாத்தான் சுத்துறது. சரி, அப்படி இருக்கின்ற பொழுது பூலோகத்துக்கு வருகின்ற பொழுது ஒரு நிபந்தனையோட வந்தான். எனக்கு தெரியாம நீ எந்த வேலையும் பார்க்க கூடாது, உனக்கு தெரியாம நான் இந்த வேலையும் பார்க்க மாட்டேன் என்று நிபந்தனையோட வந்தவதானே. நிபந்தனையோட வந்திருந்தாலும் கூடவே தான் இருப்பான். ஆனா என்ன வேலை பார்க்கிறேன்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி நானும் என் நண்பனும் அப்படி ஒரு நம்பிக்கையோடு பூலோகத்துக்கு வந்திருந்தாலும் ஒரு பெண்ணை கண்டவன் இருவருமே மதியை இழந்துட்டோம். மதி என்ற சிறிமதி என்ற பெண்ணை கண்ட உடனே எங்க மதியை இழந்து 2 பேரும் ஒரே பெண்ணை காதலிக்கிறான். ஆனா நான் காதலிக்கிறது அவனுக்கும் தெரியும், சரி, அவன் காதலிக்கிறது எனக்கும் தெரியும். ஆனா 2 பேருக்கும் ஆசை, இவளை எப்படியா நம்ம தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை. அப்பேற்பட்ட பெண்ணுக்கு சுயவரம் நடத்த ஆரம்பிச்சான். அம்பரசன் என்ற மகளாகப்பட்டவள் அப்பேற்பட்ட அன்பரசன் என்று சொல்லக்கூடியவன் பூலோகத்திலே. ஹலோ, ஹலோ, இதை கொஞ்சம் மாளிகை தலைவரே திருப்பினா தானே ரொம்ப விசில் வருமே. அங்கடே திருப்பி விடு, அங்கடே திருப்பி விடு. வேணாம் போதா, அங்கடே திருப்பி விடு. ரொம்ப விசில் வரும். கொஞ்சம் அங்கடே திருப்புங்க. அது சுத்தி பில்டிங்கா இருக்கிறதுனால அடைச்சு அப்படியே எதிரடிக்கும் விசிலா. ஹலோ, ஹலோ, பார்த்து பார்த்து நகட்டுறா, மேலே தள்ளி விட்டுறா. ஆமா, ஆள் படுத்து கிடக்குறாங்க, அனுப்பி விட்றாங்க. ஹலோ, 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 போதும். காதல் பண்றது மைக் செட்டுக்கே பிடிக்கலையே, அதையே வேற கதை. அப்படி இருவர் ஒரே பெண்ணை காதலிக்கின்ற பொழுது சுயவரம் நடக்க ஆரம்பித்தது. சுயவரம் நடக்கின்ற பொழுது அந்த பெண்ணு யார் கழுத்துல மாலை இடுகின்றாலோ அவங்க தான் கணவன். அப்ப அந்த பெண்ணுக்கு முன்னாடி நம்ம தான் அழகா இருக்கணும் அப்படி நினைத்து கொண்டு பெருமாள் கிட்ட போய் வரம் கேட்டேன். எப்படி வர சுயவரம் நடக்கின்ற பொழுது சுயவரம் நடக்கின்ற இடத்திலே நாரதனாகப்பட்ட என் முகம் அழகா இருக்கணும், என் நண்பனும் காதலிக்கிறேன், அவன் முகம் கரடி முகமாக போக வேண்டும் என்று யார்கிட்ட? பெருமாள் கிட்ட வரம் கட்டிட்டு நான் வந்துடுறேன். நான் வந்ததுக்கு பிறகு என் நண்பன் பர்வத முனிவன் அதே பெருமாள் கிட்ட போய் கேட்கிறான். என்ன வரம் கேட்கிறான்? சுயவரணத்துல என் முகம் அழகா இருக்கணும், நாரத முகம் குரங்கு முகமா போகணும் அப்படின்னு அவன் வரம் வாங்கிட்டு வந்துட்டான். 2 பேரும் வரத்தை வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. சுயவரம் நடக்குது. இந்த சுயவரத்திலே பல நாட்டு இளவரசர்கள் வந்திருக்காங்க. அந்த பக்கத்துல ஒரு 20 பேர், இந்த பக்கத்துல ஒரு 20 பேர். அங்கிட்டு எதிர்த்தாப்புல என் நண்பன் பர்வத முனிவன் உட்கார்ந்துருக்கேன், நான் இங்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். அங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற அவனை பார்த்து இங்கிட்டு இருக்கிற எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். காரணம் என்ன அப்படின்னா, எல்லாரும் அழகு முகமா இருக்குல்ல, இந்த நண்பன் பர்வதன் முகம் மட்டும் கரடி முகமா இருந்துச்சு. அதை பார்த்து எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம்ல, சிரிப்பா நிப்பாட்டுனது பிறகு அங்கிட்டு இருக்கிற ஆள் கூட இங்கிட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா அங்கிட்டு இருக்கிற மறுபடியும் நம்மளை பார்க்க சிரிக்கிறாள் என்ன பார்த்தா அப்பதான் தெரியுது என் முகம் குரங்கு முகமா இருந்த விஷயம். இப்படி இருக்கிற நேரத்துல 2 பேருக்கு வரம் கொடுத்தாரு நல்ல மனுஷன் என் பாட்டன் பெருமாள். அவர் அந்த சுயவரத்துக்கு வர்றாரு. அவர் அந்த சுயவரத்துல வந்து காட்டின உடனே அந்த சிறுமதி என்ற பெண்ணாகப்பட்டவர் பெருமாள் கழுத்துல மாலையை போட்டுட்டு அவர் கூட்டிட்டு போயிட்டார். என்ன சொல்றீங்க? காத்திருந்தேன் முன்னாடி நேற்று வந்து கூட்டி போன கணக்கா. அப்ப அவர் கூட்டிட்டு போயிட்டாரு. அது எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். காதல்னா ஒரு அளவோட வச்சுக்கிறேன், அளவுக்கு மாதிரி காதல் போட ஒரே காதலோட நிறுத்திக்கிற வேண்டும். இவனை பார்த்தே காதலை வெறுத்துட்டேன் வேணாம். ஆமா, உங்களுக்காகவே ஒரு பாட்டு வச்சிருக்கிறேன், அந்த பாட்டை பாடுறீங்க. ஹலோ, ஹலோ, காதல் பட்ட பாவத்தால்
காயம்பட்ட இதயங்களே கண்ணீரை மருந்தாக்குங்களே கண்ணீரை மருந்தாக்குங்களே கண்ணீரை மருந்தாக்குங்களே காதல் படுத்துற வாடு வயசு வரம்புலாம் என்ன பண்றது எந்த நேரத்தில் பண்றேன்னு தெரியாம பல வாக்கில் வேலை பார்த்துட்டு அட பொண்ணான மனசே பூவான மனசே வைக்காத ஒண்ணு மேலாசே நீ வைக்காத ஒண்ணு மேலாசே அட பொண்ணான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை வைக்காத பொண்ணு மேல ஆசை பூவான மனசே வைக்காத ஒண்ணு மேலாசே நீ வைக்காத ஒண்ணு மேலாசே பலனால பழகிருப்பா ஆனா பலனேது இல்லையப்பா ஆமாசாமி போல பேச சிரிப்பா அந்த பேச்சுல தாக்கம் இல்லப்பா மதுராச்சு பலனால பழகிருந்தா ஆனா பலனேதும் இல்லையப்பா பூவ போல பேசி சிரிப்பா அந்த பேச்சுல அர்த்தம் இல்லப்பா அந்த காதல் நினைக்காதே நீ காண நீருமாகாதே அந்த காதல் நினைக்காதே நீ காண நீருமாகாதே அட பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை அவ வைக்காத பொண்ணு மேல ஆசை சமைச்சு வச்ச மீன் குழம்பு நீ சரியாம போது அரியத்தை நினைச்சிருப்ப நீ தாரமாக துடிச்சிருப்ப ஜெயராஜ் சமைச்சு வச்ச மீன் குழம்பு நீங்க சரிக்காம தின்ன போற அரியத்தை நினைச்சிருப்ப நீ தாரமாக துடிச்சிருப்ப அன்று கைதான கல்வி என்றாள் இன்று காதல் இல்லை என்று என்றாள் அன்று கைதான கல்வி என்றாள் இன்று காதல் இல்லை அழுவி என்றாள் பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை வைக்காத ஒண்ணு மேலாசே வைக்காத ஒண்ணு மேலாசே நீங்க வைக்காத ஒண்ணு மேலாசே ஆசை அப்படிலாம் யாரும் அதிகமா ஆசை வச்சிராங்க நன்றி 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 ஏன் சாமி அந்த அளவுக்கு அந்த பெரிய ஐயாலாம் கை தட்டாருன்னா நிறைய அனுபவம் வாழ்ந்துருக்குது அப்படிலாம் இருக்கின்ற பொழுது ஆசை என்பது ஒரு அளவோடு ஏன் சாமி இந்த பாட்டை கேட்ட சோகமா இருப்பான்னு நினைக்கிறேன் சிரிப்பு தான் சாமி வருது ஏன்? இந்த பாட்டை கேட்டு திருந்தி வேற நினைக்கிறீங்களா திருந்தினா போகுது ஆமா அப்படிலாம் இந்த இடத்துல இருந்துட்டாலும் இந்த இடத்துல சந்தனாகப்பட்ட முருகப்பெருமன் நினைத்துக்கொண்டு இந்த இடத்துல இந்த பெண்ணாகப்பட்டவர்கள் காதலித்துக் கொண்டிருக்கின்றால் அப்படின்னா நீங்க நடத்துற காதலாம் வேற விஷயம் ஆனா இந்த இடத்துல வள்ளி நடத்தக்கூடிய காதல் என்பது தெய்வீகமான ஒரு காதல் திருக்கல்யாணம் நடத்துவதற்கான ஒரு காதல் ஆமா. அப்பேற்பட்ட காவலாக இடத்தில் அன்னவளாகப்பட்டவள் கந்தனாகப்பட்ட முருகப்பெருமானை நினைத்துக்கொண்டு காவலப்படுத்தி காத்துக்கொண்டு அந்த தருணத்தை நான் பார்க்கின்ற பொழுது எவ்விதமான ஒரு ஆனந்தம் எம்மனசுல ஏற்படுகின்றது அப்படின்னா இவ்விடத்திலே பல விதமாக பல விஷயங்கள் கொண்டு கந்தனாகப்பட்ட முருகப்பெருமானத்தின் இடத்தில் அன்னவள் காவல் புரிந்து காத்துக்கொண்டு இருந்துட்டாலும் நானும் உந்தன் உறவை நாளில் வந்த பாவை
தேடி வந்த வேடம் செய்த லீலை உடைந்ததடி விதியில் நாடைந்ததடி உயிரே ஊருக்கு எவருக்கு சொல்லம்மா நானும் முந்தன் நாடி வந்த பாவை வாழ்வது முழுமையே சாவது ஒருமுறை உனக்கு சாப்பிட்டே நானும் முந்தன் நாடி வந்த பாவை தேடி வந்த வேலை வேடம் செய்த நீரை தேடி வந்த வேலை வேடம் செய்த நீரை சிறகுகள் உடைந்ததடி விதியில் நனைந்ததடி உயிரே நன்றி 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 இப்படியெல்லாம் பாடல்கள் பாடிக்கொண்டுதான் இவ்விடத்திலே காலந்தாமதம் காரியத்தை கேட்டென்ற ஆட்களை சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்தித்து அவர்களிடத்தில் என்ன விஷயங்கள் இருக்குது என்பதை அறிவோம். சுத்திரமே இந்த துன்பம் கொஞ்சரங்கம் அந்த
வந்தால் எதற்காக வந்தால் என்று பார்க்கின்ற பொழுது அதில் அமிர்தபலி சுந்தரபலி இருவரும் திருமாலுடைய கண்களை பதிலளித்தார்கள். இவர்கள் அமிர்தபலி தேவேந்திர வளர்க்கப்பட்டு தேவியான் என்று பெயர் பெற்று சூரபதம் நடத்த சுப்பிரமணிய கடவுளுக்கு அனைவரும் குடிமத்திரை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடித்து வைத்தார்கள். இப்போது சுந்தரபலி சுதந்திர பலியாக தினமனத்தில் காவல் விருது காத்துக் கொண்டிருக்கும் மன்னவரை சந்திப்பதற்கு முன்பாக யாரோ ஒரு ஆடவன் அங்கு மீந்திருந்து விளைவிட வைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த ஆடவன் சந்திப்போம். வாழ்க்கையில் ரொம்ப அனுபவப்பட்டவர் பாபா. கைதட்டி அன்பு அப்பா அவர்களுக்கு நன்றி. நன்றி. அதை வணக்கம் வணக்கம். யாரோ ஒரு முனிவர் அங்கும் இங்கும் உடம்பிக் கொண்டிருக்கின்றார். யார் அந்த முனிவர்? ஆமாம் ஐயா. ஐயா ஒரே பாட்டு தான். நாடு செலுக்குன்னு நல்ல மேலும் பாடிட்டு இருக்கிற கருப்புல. ஹலோ, நான் பாக்ஸில் ஏற்றின சத்தம் வருதானே? ஹலோ, யாரோ ஒரு முனிவர் எதற்காக வந்தார், ஏன் வந்தார்? சுத்தி பார்ப்போம். மண்டமே கொண்ட இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறார். மனிதன் சேரும்போது என்ன
ஹலோ. யார் நீங்க? என்னை பார்த்தா எல்லோருக்கும் தெரியும்னு சொல்றேன். நரேந்திர மோடியான்னு கேட்கிற? ஆமா. ஆ. இதுவரை நரேந்திர மோடி என்பவர் இந்திய நாட்டோட பிரதமர். ஆ. அவர் இந்த பூலோகத்தில் கூட அனைத்து உலக நாடுகளுக்கும் தெரியும். ஓஹோ. நான் 14 உலகம் போய் வரக்கூடிய அனைத்து உலகத்திற்கும் என்ன தெரியும் ஐயா? நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. என்னை தான் பார்த்துக்கிட்ட அப்புறம் என்னையே பார்த்துருக்கேனா? இல்லை, இங்கேயோ பார்த்த ஞாபகத்திலே இருக்கேன். நான் தான் யோசிக்கிறேன், எங்கே பார்த்தேன் ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது. டப்புன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. நேற்று ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இல்லை ஞாபகத்துக்கு வந்துருச்சு. என்ன? உங்களை நான் பார்த்துருக்கேன். எங்கே பார்த்துருக்கேன்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாப்பில். மாட்டுத்தாவணியா? ஆமாம். பேருந்து நிலையத்தில். ஆமாம், 3வது ஜூஸ் கடையில். அதெல்லாம் சூசு கடையில் போய் பார்த்தீங்கிற? ஆமாப்பு, இந்த வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிற குரூப் தானே. மடப்பல நீ சொல்லக்கூடிய வடமாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்கள். ஓ. ராமர் வேடம், ஆஞ்சநேயர் வேடம், கிருஷ்ணர் வேடம் போட்டுக்கூட பிச்சை எடுத்து தொழில் செய்ய ஆட்களை நீங்க பார்த்துருப்பீங்க. இவ்வேடத்துல நீ யாரையும் பார்த்துருக்கவே முடியாது. அப்ப நீங்க யாரு? 14 உலகம் சென்று வரக்கூடிய நாரத மகாமுனிவன். அபிஷேக பிரியா சிவ, அலங்கார பிரியா விஷ்ணு, சோத்திர பிரியா சூர்யா, கணிப்பிரியா கண்டா, கலகப்பிரியா நாரதா என்று சொல்லக்கூடிய நாரத மகர்ஷியோட திருநாமம். யாரு நாரதர்? நான் தான் நாரத மகர்ஷி. இது யாரு சொல்றது? என்னத்தானே கேட்டு? உங்களைத்தான் கேட்டேன். நான் தான் சொல்ல அப்புறம் யார் இதுக்குன்னு ஒரு ஆளை வச்சா சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? என்னமோ எங்களுக்கு நாரதரை பற்றி தெரியாத மாதிரி. இவர்தான் நாரதன் சொன்னா நாங்கள் நம்பிடுவோம்மாக்க. இப்படி ஊருக்குள்ள எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? ஊருக்குள்ள கிளம்புற ஆட்களாம் நாரதர் ஆகிட முடியாது. உலகம் எங்க ஒரே நாரதர் நான் மட்டும்தானையா. இந்த பொய் பிராடெல்லாம் இங்க பேசக்கூடாது. எங்க நாரதர் சாதாரணப்பட்டவரா? அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? சும்மா சொல்லாதீங்க. என்ன? நாரதர் மகாமுனிவர் ஒரு பொதுநலவாதி, சுயநல பொதுநல தொண்டன். நான் தானையா. உங்களை சொல்லலைங்க, நான் நாரதரை சொல்றேங்க. எப்பேற்பட்ட மகாமுனிவர்? என்னது அந்த நாரதர்? நான் தானையா. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? உங்களை சொல்லலைங்க, நான் நாரதர் சொல்றேங்க. அவர் என்ன சாதாரணப்பட்டவரா? நினைச்ச மாத்திரத்தில் அப்படியே டப்புன்னு மறைவாரு, டப்புன்னு ஒரு இடத்துக்கு போவார். அதான் ககனமார்க்கம் போய் வரக்கூடிய அப்பேற்பட்ட மகாமுனிவர். அவருக்கு சாவே கிடையாது. இறப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். நீ சாக்காடு மூப்பதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நாரத மகர்ஷி. நான் தான். ஐயோ, நான் உங்களை சொல்லலைங்க. என்னத்தான் கேட்டுக்கிற? அப்புறம் ஒண்ணு உங்களே சொன்னேன். உங்களே யாரு கேட்ட? ஏங்க நாரதரை கண்ணால பார்க்க முடியுமா? நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பொறு. இதற்கு முன்னாடி நாரதரை பார்த்துருக்கீங்க? அது இல்லை, நான் புராணத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். பார்த்ததில்ல. அதனாலதான் அப்படி பேசிக்கிட்டு இருக்க. ஏங்க 33 கோடி தேவர்களும் 44 ரிஷிமார்களும் அவரை பார்க்கணும்னா அவர் நினைச்சாதான் முடியுமா? யாரு? ஐயா நாரதர் நினைச்சாதான் முடியுமா? அப்பேற்பட்ட தன்மை வாய்ந்தவர். அவர் என்ன சாதாரணப்பட்டவரா? ஏன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய தேவேந்திர சபை. அப்படி தேவேந்திர சபை நடக்கின்ற பொழுது நீங்க சொல்லக்கூடிய அந்த 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிப்புங்கவர்கள் அனைவருமே சேர்ந்து சபையில் அமர்ந்திருப்பாங்க. அப்படி அமர்ந்திருக்கின்ற பொழுது மற்றவர்கள் யார் வந்தாலும் போனாலும் சில பேர் உட்கார்ந்துருப்பாங்க, சில பேர் எழுந்திருக்காம நிற்பாங்க, எழுந்திருக்காம இருப்பாங்க. நாற்காலி இருக்காது. ஆமா, மரியாதை கொடுப்பாங்க, மரியாதை கொடுக்காம இருப்பாங்க. ஆனா நாரதர் மகாமுனிவர் நான் அந்த இடத்துக்கு இடம் பெற்றால் எல்லோரும் எழுந்திருத்தும் மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். அது எதுக்கு தெரியுமா? நாரதர் வந்துட்டாரே, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு மரியாதை கலந்த ஒரு பயம். அப்பேற்பட்ட நாரத மகர்ஷி நான் தானையா. அப்ப அந்த சாவத்திரிய மாட்ட போய் காயத்ரி மந்திரத்தை சொல்லி யமலோகம் வரைக்கும் சென்று தன் கணவன் உயிர் மீட்டு வந்தாலே சத்தியவான் மனைவி சாவித்ரி, அந்த பெண்ணுக்கு பெருமை தேடி கொடுத்தவன் இந்த நாரதன் தான். அந்த கோட்டாங்கிட்ட ராகம் படிச்சவர். ஆமா, இங்க தானே உபநேசன் மன்னனாகப்பட்டவன் கோட்டனாக முதலெடுக்கின்ற பொழுது அவரிடத்துல சங்கீதத்தை முறையா கற்றுக்கொண்ட நாரத மகர்ஷி நான் தான். அப்ப அந்த இலையில நக்கி சாப்பிட்டது என்ன? அந்த கோட்டை அந்த இலையில நக்கி அதுல அது கிடையாது. இது வேறயா? அது வேற. அப்ப நீங்க தான் நாரத மகர்ஷி நான் தானையா. உன்னை கேட்பேன். அத்திரி மகர்ஷியோட மனைவி அனுஷாதேவிய இடத்துல இரும்பு கடலை வறுக்க கொடுக்க சொல்லி நீங்க இந்த கடலை வறுக்க சொன்னது, கிழங்கு அவிக்க சொன்னது இதெல்லாம் எனக்கு வேணாம். நான் ஒன்று கேட்பேன், அதுக்கு மட்டும் நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்க. நீங்க தான் நான் நம்புவேன். விஷயம் சரி சரி. என்ன கேட்க? கோவப்படக்கூடாது. கோவப்பட மாட்டேன். நீ கேளையா என்ன? நீ நம்பணும். ஏன்னா சுத்தி மத்தி பாக்குற கேட்குற மாதிரி முக்கியமான விஷயம் இல்ல. சரி கேளுங்க. அதுக்காச்சா? ஏன்னா நீங்களே அந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி அதை சுத்தி முத்தி பார்த்து தான் சொல்லியிருக்கீங்க. அதுக்காச்சேன் பார்த்துக்கிட்டு என்ன தேடி பாக்குற? ஆளுங்க வராங்களான்னு பாக்குறேன். ஒத்தேடி பாத இல்லையா? அப்ப நீங்க தானே நாரதர்? நாரத மகர்ஷி நான் தானையா. அந்த லீலாவதி தொப்புல வாய வச்சது. தொப்பு இதுல வச்சாங்க. ஒஹர கட்டே பாரு. லீலாவதி யாரு? இரணியாசனுடைய மனைவி. அவ கர்ப்பவதியா இருக்கின்ற பொழுது வயிற்றுக்குள் அவதரி கொடுப்பன் யாருன்னா பக்தன் பிரகலாதன். அந்த பிரகலாதனுக்கு ஓம் நமோ நாராயணா, ஹரிஓம் நமோ நாராயணா மந்திரத்தை சொல்வதற்காக அருகில் இருந்து சொன்ன தவிர அதில் போய் வாய வைக்கல.
யாரா சொன்ன உனக்கு அதுல போய் வாய வச்சான்னு? கிளவி புராணத்தை படிக்கும்போது சொல்லுச்சு, புரட்டுனா உங்க கிளவி. நாரதர் சாதாரணப்பட்டவங்கடா, லீலாவதி தொப்புலே வாய வச்சு அப்படின்னு சொல்லுச்சு. தவறு. அப்போ அது இல்லை, அதெல்லாம் கிடையாது. தெரியாதுப்பா அவன் கிளவிக்கு. அப்போ தொப்புல வாய வைக்கல, கிடையாது. அருகாமல் இருந்து சொன்னவன். அப்ப நாராயண மந்திரத்தை சொல்லி பிரகலாதனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்க. அப்பதான் இரணியாசனம் அழிவதற்கு காரணம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா எனக்கு. எங்க அப்பன், ஆத்தா, அண்ணன், தம்பி எவனுக்குமே கிடைக்கும், யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் உனக்கு. நீ என்னைய பார்க்க என்ன காரணம் தெரியுமா? போன ஜென்மத்துல உன் தாய் தப்ப நல்லா செஞ்சிருக்காங்க. ஓட்ட பிரிச்சு பாத்திருக்கீங்க. புண்ணியம்டா, அவங்க செஞ்ச ஒரு புண்ணியம் நீ என்னைய பாத்துக்கிட்டு இருக்க. ஓஹோ, அப்ப நீங்க நாரதர் நாரத மகரிஷி. ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க, இது வரைக்கும் நாரதரை நான் கண்ணால பார்த்ததே இல்ல. ஆனா தத்துருமா இன்னைக்குதான் நேர்ல பாக்குறேன். சரி சரி. ஆத்தாடி ஆத்தாடி, தேவலோக வாசி. ஆமாமா, ஆளு நல்ல கொழுக்கு முழுக்குன்னு இருக்கீங்க. தேவலோகத்து சாப்பாடு அப்படி. தேவலோகத்துல எதையும் சாப்பிடல மாட்டோம்ல. சாப்பிட மாட்டேன். காற்றவே உணவாக உட்கொள்ளக்கூடியவன். காத்த குடிச்சாலும் உடம்பு வீங்கும். தேவாமிர்தத்தை சாப்பிட்டவனையா? இறப்புக்கள் அப்பாற்பட்டவன். தேவாமிர்தத்தை குடிச்சா சாவு கிடையாது. தேவா அமிர்தம் அதை குடிச்சா சாவு இல்ல, இறப்புக்கெல்லாம் கிடையாது. சரி சரி சாமி, உங்க மேல ஒரு சின்ன வருத்தம் சாமி. என்ன? நாட்டுக்குள்ள வந்திருந்தீங்கன்னா உங்களை உட்கார வச்சு தலைவாழை இலை போட்டு முக்கணி சுவையோட சாப்பாடு போட்டுப்பேன். காட்டுக்குள்ள வந்துட்டீங்களா, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இருக்கு, ஆனா எதுவும் மனசு இருக்கட்டும், அதோட வச்சுக்க. நான் ஏன் எதுக்குமே சாப்பிட மாட்டேன். உனக்கு மனசு அப்படி இருக்கிறது, அதே நீ சொன்ன விஷயமே நான் சாப்பிட்டது மாதிரி இருக்கட்டும் சாமி. இருந்தாலும் என்னால என்ன முடியுமோ அதை கொடுக்குற, நீங்க சாப்பிடலாம். அதெல்லாம் வேணா, சாப்பிட மாட்டேன். எதுக்கு? எனக்காக சாமி இவ்வளவு தூரம் இல்ல சாமி. நாட்டு மக்கள் என்னை தப்பா பேசுவாங்க. யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. இல்ல நீங்க என்ன சாதாரணப்பட்டவர? நாரதர் மகாமுனிவர் இல்லையா? நாரத மகரிஷி உன் கண்ணு தானே தெரிஞ்சிருக்கேன். அந்த மகாமுனி நான் சொல்லுவேன், 4 பேர்ட்ட போய் நான் சொல்லுவேன். நாரதர் வந்தாருப்பா, என்கிட்ட பேசினாருப்பான்னு சொல்லுவேன்ல. அப்ப என்கிட்ட கேட்பாங்கல்ல, என்ன நாரதர் வந்திருக்காரு, சாப்பிட்றதுக்கு என்னடா கொடுத்துன்னு கேட்பாங்கல்ல. தப்பா பெருமை. அப்ப நீ சொல்ல வேண்டிய நாரதர் எதையும் சாப்பிட மாட்டேன்ட்டாரு, அவர் சாப்பிடவும் மாட்டாருன்னு சொல்ல வேண்டியானா? அவர் அப்படியே அவர் சொல்லியிருந்தாலும் நீ அவரை உட்கார வச்சாது அவருக்கு வாயில ஏதாவது ஊட்டி விட்டுருக்கலாம்லடா. ஊட்டி விட்டுருக்கலாம்லடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சாமி. சரி சரி, எனக்காக ரொம்ப வம்பு பண்ற. சரி, என்னவே அப்படி வச்சிருக்க? இருக்கிறது வனத்துக்குள்ள. ஆமா, வனத்துக்குள்ள என்ன இருக்கிறத கொடுக்குறேன், சாப்பிடுங்க. அதாவது அன்பா கொடுக்கின்ற பொழுது கூழானாலும் உப்பில்லாத கூளை கொடுத்தாலும் உண்பதே அமிர்தமாகும் சொல்லியிருக்கல. உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து பேசி உப்பிலா கூலிட்டால் உண்பதே அமிர்தமாகும். சிறுச்ச முகத்தோடு உப்பில்லாத கூளை கொடுத்தா கூட அதை சாப்பிடலாம். அப்ப அன்பா வேறு நிறைய வகையா சமைச்சு வச்சிருப்பேன், ஆனா கூப்பிட வஞ்சமா என்ன சாப்பிடணுமாக்கு அப்படின்னாலே சாப்பிடுங்க அப்படின்னு இழுத்தாலே வீட்டுல போய் நம்ம சாப்பிடலாமா நினைக்க கூடாது. அது உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். அப்படி நினைக்கின்ற பொழுது சிரிச்ச முகத்தோட நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் நீ விடவா போற? சாப்பிட்டு தான் போனேன் சாமி. அப்படின்னு உங்களை வச்சு எனக்கு ஒரு பெருமை கிடைக்கணும். சரிப்பா, சாப்பிடுறீங்களா? என்ன கொடுக்குறேன், நான் சாப்பிட்றேன். ஒரு கட்டிங் இருக்கு, சாப்பிடுங்களா? வெட்டிப்பழை நாடு அதுலதான் குட்டிய சவரா போய்கிட்டு இருக்கு. அதை போய் சாப்பிடு, இதை போய் சாப்பிட்டு சாப்பிட மாட்டீங்களா? அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மணியானா? சரி இருக்கட்டும் சாமி, இங்க சாப்பிட வேணாம். உங்கள்கிட்ட சில விஷயங்கள் கேட்டு கேளுங்க. கேளுங்க, கேட்டா கோபப்பட மாட்டேங்க சாமி. இப்ப ஐயப்பனை பத்தி பாடினாங்க. அவர் தவகோலத்துல தான் இருக்காரு. தட்சிணாமூர்த்தி அவரும் தவகோலத்துல தான் இருக்காரு. சிவபெருமான் அவரும் தவகோலம் தான் இருப்பார். இப்போ தவகோலத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கட்டும், முனிவர்களாக இருக்கட்டுமே, இந்த இப்படி வச்சு தான் உட்காந்துருக்காங்க. ஏன் இப்படி வச்சு உட்காந்துருக்காங்க? என்ன காரணம்? எப்படி இந்த இந்த இப்படி வச்சிருப்பாங்க தெரியுமா? இதை ஏன் இப்படி வச்சு உட்காந்துருக்காங்க? இப்படி ஒரு முத்திரையோட இருக்காங்க, ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம் தெரிஞ்சுக்க? தப்பு கிடையாதுல்ல? தப்பு கிடையாது, நல்ல விஷயம் தானே. அதாவது தவகோலத்தில் இருக்கக்கூடியவள் கெட்ட விஷயங்களை மறந்து நல்வித நோக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி கையை வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஏன்னா இந்த விரலுக்கு இந்த விரலுக்கு ஒரு தொடர்பு உண்டு. என்ன தொடர்பு? ஆன்மீகமான சக்தியாகப்பட்டது பிறக்கும், சிந்தனைகள் வளரும், ஒரே நிபந்தனோடு இருக்க வேண்டிய ஒரு முத்திரையோடு இருக்கக்கூடிய காட்சிகள் உண்டு. இது என்னது? இது ஜீவாத்மா. அம்மா, இது பரமாத்மா. இது ஆண்டவன், இது மனிதன். ஆணவம், கண்மம், மாயை இதெல்லாம் அடக்கி ஒடுக்கி ஆளுவதானே மனிதனோட வேலையை. இந்த மூணையும் அகற்றி இந்த ஜீவாத்மாவை பரமாத்மா இறைவனோடு சேர்க்க வேண்டும். அதுதான் தவம் இருப்பதே. இந்த முத்திரையை இப்படி வச்சிருக்காங்க. ஆமா, நியாயம். சரி, இந்த பெட்ரோல் பேங்க்ல இப்படி ஒரு முத்திரை வச்சிருக்காங்களே போர்டில், எதுக்கு அப்படி வச்சிருக்காங்க? பூலோகத்தில் வச்சிருக்கிற உனக்கு தானே தெரியும். பாரத் பெட்ரோல் பேங்க் வச்சிருக்காங்க. இருக்கு. என்ன? பெட்ரோல், டீசல், ஆயில் இந்த மூன்றுமே எங்களிடம் உள்ளது என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த முத்திரை. புதுசாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதே போல சரக்கு, சைடிஷ், கப்பு இதை குடிச்சுப்புட்டு நீ வண்டி ஓட்டினா உன்னுடைய ஜீவாத்மா பரமாத்மாவிடம் போய் சேர்ந்து விடும் என்பதற்காகத்தான் இந்த முத்திரை வச்சிருக்காங்க. எப்படி சொன்னாலும் யாரு கேட்கிறா? யாரு கேட்க? குடிக்கிறத குடிக்கிறது தான் செய்யறான், பண்ற வேலை பண்ணிட்டு தான் இருக்கேன். யாரு சொன்னாலும் கேட்கிற மாதிரி இல்ல, திருந்துற மாதிரி எல்லாம் கிடையாது. என்ன வேணா சொல்லியா சாமி? செவுத்துல எழுதி போட்டிருப்பாங்க, இங்கு குப்பையை கொட்டாதீர்கள், வீம்புக்குன்னு அங்கே போய் கொட்டுறது, இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள், அங்கேதான் வீம்பு
வீம்பா போய் அங்கெல்லாம் சிப்பை திறந்துக்கிட்டு செவுத்துல ஆனவனை எழுதுவாங்க. என்ன ஆன போறீங்க? ஆனா ஆவண்ணா அப்படின்னு செவுத்துல ஆனவனை எழுதுறாரு. இப்படிதான் சாமி நாடு கெட்டு போகுது. ஆமா உங்க அப்பா என் தந்தை பிரம்மா என்ன பண்றாரு? படைக்கிறார். லோடு எவ்வளவு? டேய், படப்பு நீல படப்புல நான் மூதேவி படைப்பு. ஓ படைப்புல மூதேவியா? பொண்ண சொன்னி மூதேவினா அறிவு கட்டவனே அர்த்தம். ஓ என்ன சொன்னீங்க? படைப்பு. படைப்பு. இந்த உலகத்தின் 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு எறும்பு முதல் 84 லட்சம் சீவராசியில் தந்தை பிரம்மனாகப்பட்டவர் படைத்துக் கொண்டிருக்கின்றார். உங்க அப்பா படைக்கிறார்ல. ஆமா. ஏன் மனுஷனுக்கு அந்த காலத்துல 150 வயசு வரைக்கும் ஆயில கொடுத்தாரு, இப்ப 40 தாண்டதே கஷ்டமா இருக்கு ஏன் சாமி? ஏன்னா அப்ப சாப்பிட்ட உணவு வகைகள் வேற. கல்லு அப்ப இப்ப சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் வேற. இப்ப 48 18 இந்த மாதிரி தான் சாப்பிடுறாரு. என்ன அது 48? அந்த காலத்துல தென்னங்கல்லு பனங்கல்லு. இப்ப அந்த காலத்துல இயற்கையான உரத்தால் வளரக்கூடிய தானியங்கள் அப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிட்டாங்க. இன்னைக்கு பூரா செயற்கை உணவு தானே. ஆமா சாமி. எப்ப அன்னைக்கெல்லாம் வயக்காட்டில் தொழில் எழுதி போட்டாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா மலையில் செடியில் இருக்கிற அந்த குலதலையில் அறுத்து கொண்டாந்து தொழிலுக்குள்ள ஓட்டு அதை பெரட்டி விட்டு அந்த ஒரு வாசனை வித்தியாசமா இருக்கு. அதுல நடுவாங்க, நெல் நல்லா விளைஞ்சி. இன்னைக்கு அப்படி கிடையாது. எங்கே கொலை அறுத்து யார் போட்டுக்கிட்டு இருக்கா? நடுகின்ற நேரத்தில் எந்த ஒரு உரத்தை கொண்டாந்து எரிகிறாங்க. அடுத்த கொலை தான் இருக்கிறாங்க.
மாதத்துக்கு இத்தனை நாள் ஒரு கணக்கு இருக்குது. சில மாதத்தில் 28 நாளோட முடியும், ஒரு மாதம் 30 நாளோட 31ஓட 32ஓட முடியும். ஆனால் இந்த 15 நாளுக்கு ஒரு முறை தான் அமாவாசை என்பது வரக்கூடியது. வளர்புரை தேய்வர் என்று சொல்லக்கூடிய. நான் கேட்குறேன், ஐயா கேட்டார்ல ஆடி மாசத்துல 2 அமாவாசை வருதுன்னு கேட்குறாருல்ல, ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள்? என்னப்பா ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள்? 30 நாள். 30 நாள் தான் பொதுவாக சொல்லுது 30 நாள். 30 நாள் தான். சரி, ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். இப்போ ஒரு வாரத்துக்கு 7 நாள்னா ஒரு மாசத்துக்கு எத்தனை வாரம் வருது? 4 வாரம் தான் வருது. ஒரு மாசத்துக்கு 4 வாரம், ஒரு வாரத்துக்கு 7 நாள், 4 28 28 தான். மீதி 2 நாள் எங்கனே போச்சு? இவரை கேட்டலண்ணே, இப்போ நான் திருப்பி கேட்குறேன். மாதத்தில் 30 நாள், ஒரு வாரத்துக்கு 7 நாள், இப்போ 4 வாரம் 28 நாள் தான். அப்போ ஒரு மாதத்துக்கு 30 நாள் தானே சொல்கிறாங்க. மீதி 2 நாள் எங்கே போச்சு? எங்கே யோசனை பண்ணி சொல்லு பார்ப்போம். ஒரு காரணம்ப்பா. ஏன்னா அமாவாசை வருடத்தில் 3 அமாவாசை முக்கியமான அமாவாசை. இது அவர் ஒன்று தை அமாவாசை, இன்னொன்று புரட்டாசி அமாவாசை, இன்னொன்று வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசையில் அதாவது மகாபாரத போர் நடக்கின்ற பொழுது நடந்த விஷயம் அது. ஏன்னா ஒரே மாதத்தில் 2 அமாவாசை காரணம் அங்கே நடந்தப்பட்ட ஒரு விஷயம். அதை நீங்கள் என்கிட்ட பேசுகிறத விட பெரியவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அது அந்த விஷயத்துக்கு மரியாதை. சரி, நான் பேச வேண்டிய ஆளுநர் பேசுகிறேன். உங்க பேர் என்ன? என் பேர் வீரத்தேவை. உங்க அப்பா பேர் நம்பிராஜ. அம்மா பெயர் நங்கை மோகினி. இங்க யாரோலும் சென்றிருக்கானு கேட்டது அந்த அந்த சத்தமா அப்பதிலிருந்து கேக்குது. தங்கச்சி வள்ளி வந்திருக்காங்க. தங்கச்சி, ஆமா, தங்கச்சியை பார்க்கணும். ஐயா அது கொஞ்சம் உயிர் கொடுங்க ஐயா. சரி, கூப்பிடியா? அதுக்கு முன்னால ஏன் ஆளை கூப்பிடுறேன்? கூப்பிடியா அவனுடைய ஆளை? பாபா மின்னடு. வாழ்வாய் மகளே, கலைமகளே என்று சொல்லி உன்னை வாழ்த்துகின்றனமா? உங்களை பற்றி நீங்க சகல விவரங்கள் தெரியும். நீங்க யாரு, எங்கிருந்து நீங்க வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற விவரங்கள் தெரிந்திருந்தால் உங்களை பற்றியான விவரங்களை உங்கள் நாவால் சொல்ல வேண்டும், என் காதால் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கேன். அதனாலே கேட்கக்கூடிய விவரங்களுக்கெல்லாம் தகுந்தார்கள் பதிலளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு
நம்ம சேர்த்துக்கிறது தானே இதெல்லாம். ஏதாவது ஒன்று சொல்லி வச்சிருப்பா, நம்ம பிணைச்சு இணைச்சிக்கிறதா, யோசிக்கிறதுக்கு தான், சிந்திக்கிறதா. நீங்கள் முதல்ல அழகர் அப்படிங்கிறவர் இன்னைக்கு சித்திரை திருவிழாவாக நடக்கக்கூடியது மாசி மாதம் நடந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியும். மாசி திருவிழாவாகத்தான் நடத்துனாங்க. அந்த தை மாதம் அறுவடைக்கு வந்துடும். ஆடியில் விதைச்சு தை அறுவடை வந்துடும். அந்த அறுவடை அந்த மாசி மாதம் தை மாசிலலாம் அந்த விவசாய பெருமக்கள்லாம் ரொம்ப வேலையாக கலந்து கொள்ள முடியாது. ஆமாம், அவங்களாம் வேலையா இருப்பா. தன்னுடைய வீட்டு வேலையா, விவசாய வேலையா கலந்துக்கிற முடியாதுன்னு மாசி மாதம் தென்கரையில் நடந்துக்கிட்டு இருந்த இந்த விழாவை சித்திரை மாதமாக இந்த இடத்துக்கு மாற்றி வச்சாரு. நாயக்கருடைய காலத்தில் இருந்துச்சு, அப்புறம் இங்கே மாறிடுச்சு. இந்த அழகர் மலையான் ஆரம்ப காலத்தில் கள்ளழகராக அங்கேருந்து பவனி எங்கே வர்றாரு அப்படின்னா தென்கரைக்கு வர்றாரு. அங்கே எப்பயும் போல விழா நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அழகர் என்ன செய்வார் தெரியுமா, ஒரு மண்டபத்தில் இந்த நெற்கதிர்கள்லாம் அடிச்சது போக காஞ்சிருக்கணும் நெற்கதிர். அந்த காஞ்ச நெற்கதிரை பூரா பரப்பி சுற்றி அதில் தான் அழகரை வச்சுருப்பாங்களாம். அப்படி காஞ்ச நெற்கதிர்களை அடிக்க அப்படி வச்சிருக்கும் பொழுது இன்னைக்கு தீப்பந்தம் கொண்டு போகக்கூடிய அந்த வேண்டுதல் ஒன்று வச்சுருக்காங்கல்ல, தீப்பந்தத்தோடு போவாங்க, தண்ணி அப்படி அன்று ஒரு பக்தர் என்ன செய்தாரு, தீப்பந்தம் கொண்டுட்டு அப்படி வேண்டுதலுக்கு போகும் பொழுது இந்த நெருப்பு போய் என்ன செஞ்சிருந்தா காஞ்ச அந்த நெற்கதிர்கள் மேல பட்டு பிடிச்சி தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. மண்டபமே தீ, பயங்கரமான கூட்டம் மக்கள் மத்தியில. இப்படி ஒரு பெரிய தீ விபத்து உண்டானதுல மக்கள் எல்லாம் பயந்து அலறி ஓடுறாங்க தங்களுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள. எல்லாரும் அவங்கவுங்க உயிரை பாதுகாத்து கொள்ள ஓடினாங்களே தவிர உள்ள இருந்த கள்ளழகரை யாருமே கண்டுக்கிறல. அழகரை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாரும் ஓடினாங்க. ஆனா ஒரே ஒருவர் என்ன செய்தார் தெரியுமா, உள்ள இருக்கிற கள்ளழகர் அழகர் மலையானை வேகமாக அப்படி உள்ளே தாவி கட்டி அணைத்து வெளியில கொண்டு வந்து ஆத்தங்கர மணல்ல குழிய தோண்டி புதைச்சு வச்சார். ஏன் புதைச்சு வச்சார் அப்படின்னா, அதாவது ஒரு சிலை வடிவமைக்கிறாங்க விக்கிரகத்தை அப்படின்னா ஐம்பொன்னால வடிவமைப்பாங்க, பித்தளை பல இதெல்லாம் வடிவமைப்பாங்க, தங்கத்துல வடிவமைப்பாங்க, தங்க சிலையாக. ஆனா தங்கத்திலேயே ரெண்டு வகையான தங்கம் உண்டு. சாதாரண தங்கம் ஒன்று உண்டு, அபரஞ்சி தங்கம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேவலோக தங்கம்னு வாங்க, ரொம்ப சுத்த தங்கம். இந்த அவரஞ்சி தங்கம் இருக்கிறது கிட்டத்தட்ட இந்தியாவிலே 2 இடம் தான் சொல்றாங்க. ஒன்று திருவனந்தபுரம் பெருமாள் கோயில், பத்மநாத சுவாமிகள் கோயில் திருவனந்தபுரத்தில் இருக்கிறது அபரஞ்சி தங்கம். இன்னொன்று நம்ம மதுரையில் கள்ளழகர் இருக்கார் பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய நம்ம அழகர் விக்கிரகம் அபரஞ்சி தங்கத்தால் செய்யப்பட்டதான். சாதாரண தங்கம் எப்பயுமே சுத்த தங்கமாக இருக்கும் பொழுது ரொம்ப சுலபமாக நெருப்பில் உருகிடும். இப்ப இந்த தீ விபத்து நடக்குதுல, அபரஞ்சி தங்கத்தால் செய்யப்பட்ட அழகர் மலையானினுடைய அந்த திருமேனி நெருப்புல பட்ட சீக்கிரம் உருகி போயிடும். அதனால அந்த பக்தர் என்ன செஞ்சாரு, நீங்க இந்த நிகழ்ச்சி எதுல பார்க்கலாம் தெரியுமா, இந்த தசவதாரன்னு ஒரு திரைப்படம் எடுத்தாங்கல்ல, அதுல அப்படிதான் மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு வைப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சுறாங்க. இதான் படிச்சுதான் என் படம் எடுத்திருக்காங்க. போட்டு புதைச்சு வச்சுட்டாரு. புதைச்சு வச்சுட்டு திரும்ப பெருமாளே எடுத்துட்டாரு. எல்லாரும் ஓடி வராங்க, மன்னன் வராரு. அடடா, எல்லாரும் அவங்கவுங்க உயிருக்கு பயந்து சுயநலமா ஓடுனாங்க. ஆனா இவர் மட்டும் நம்ம பெருமாளை பாதுகாத்து காத்து வச்சுட்டாரு. யார் நீங்கன்னு கேக்குறாங்க. அவர் யாருன்னா, இந்த அவர் சொன்னார்ல அந்த வீரராகவ பெருமாள், அவர் எங்க இருக்காருன்னா தெக்குமாசி வீதியில எழுத்தாணிக்கார தெருன்னு ஒரு தெரு இருக்கு. தெக்குமாசி வீதி போனீங்கன்னா மதுரையில் அந்த எழுத்தாணிக்கார தெருவில் தான் வீரராகவ பெருமாள் கோயில் இருக்கு. இந்த வீரராகவ பெருமாள் கோயில் ரொம்ப பழமையான கோயில், பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோயில். அப்ப இந்த வீரராகவ பெருமாளுடைய கோயில அர்ச்சகராக இருந்தவர் தான் அமுதர் என்ற அர்ச்சகர். இந்த அமுதர் அங்க வந்தவர் கள்ளழகரை காப்பாத்தணும்னு கட்டி பிடிச்சி காப்பாத்திட்டாருல, அதனால பெருமாள் பார்த்தாரு, பெருமாள் மன்னன் பார்த்தாரு, எங்க பெருமாளை காப்பாத்தின உங்களுக்கு இனிமேல் வருடம் முதல் மரியாதை செலுத்துவோம்னு சொன்னாங்க. அப்பதான் அர்ச்சகர் சொன்னாரு, எனக்கு எதுக்குங்க முதல் மரியாதை, நான் எந்த கோயிலினுடைய அர்ச்சகராக இருக்கணும் அந்த கோயில இருக்கிற என் சாமி வீரராகவ பெருமாளுக்கு முதல் மரியாதை செலுத்துங்கள்னு சொன்னாரு. அதன்படிதான் இன்றும் கள்ளழகர் இங்கிருந்து போய் நம்மெல்லாம் கள்ளழகருக்கு முதல் மரியாதை செலுத்துவோம். கள்ளழகரே போய் முதல் மரியாதை செலுத்தக்கூடியது எந்த தெய்வத்திற்குனா அதுதான் எழுத்தாணிக்கார தெருன்னு சொல்லக்கூடிய அந்த தெருவில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் வைகை ஆற்றில் எழுந்தருள்வார். சேர்ந்தாப்புல அவருக்கு தான் அழகர் மரியாதை செலுத்துவார். இந்த அழகர் போய் அந்த பெருமாள், இந்த பெருமாள் அந்த பெருமாளுக்கு ஒரு மரியாதை. ஆமா சாமி, பெருமாள் வேற தானே, வேற ஒண்ணு தானே எல்லாம் இருக்கட்டும். நான் வந்த விஷயம் என்ன தெரியுங்களா, என்ன விஷயம், இவ்வளவு விவரம் பேசுற உங்களை இன்னும் இங்க வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஆமா, இங்க வச்சுட்டு இருக்காதீங்க. உனக்கு விடுவிதமாக சரி, உனக்கு அற்புதமான ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. நினைச்சேன் சோழியாங்குடும்பி சும்மா ஆடாகுமா, இந்த வயசுல நீங்க இங்க இருக்கலாமா, இங்க சேர்க்கணுமா, அங்க சேர்க்கணும். என்ன கொண்டு போய் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, எவ்வளவு காலம் இங்க இருக்க முடியுமோ அவ்வளவு காலம் தான் இருப்பேன். இல்லம்மா, அதுக்கப்புறம் நானே எங்க போகணும்னு எனக்கு முடியும். நாராயணா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல பெருமை கொடுக்கும் விதமாக சரி உனக்கு நான் பார்த்துருக்கிறேன் மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? ஆமாங்க சாமி, வேணாம் சாமி, உங்களுக்கு எனக்கு ஏற்கனவே வாக்கிய வரப்பு தகராறு. நீங்க வாத்துக்கு போய் எனக்கு ஆகாத ஆளுக்கு கட்டி வச்சுப்படியேன்னு வைங்களேன், சரியா வராது. அப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் அவரை பார்க்க போறீங்க.
நல்ல அதான் ஒரு உண்மை. மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கிற மாப்பிள்ளை யாருங்கிற வருது சொல்ற கேளுங்க. வேற சொல்லுங்க பாப்போம். கட்ட போறீங்க தீவுன்னா வைக்க போறேன். கட்டபடி வேலை கிட்ட தானமா நீ சம்மதத்தை இப்ப தானமா. கடமன் கார்த்திகன் சொல்லக்கூடிய முருகன் தான் உனக்கு மாப்பிளை. அதனாலே வேண்டாம்னு வெறுப்பு சொல்லாம பார்த்து வந்த மாப்பிளையை கல்யாணம் பண்ணுவதற்கு சம்மதத்தை மட்டும் சொல்ல வேண்டும். அதெல்லாம் மாட்டேன். அல்லுபகலும் இந்த அவசையை நிர்விடுத்து அல்லுபகலும் இந்த அவசையை நிர்விடுத்து அவனையே துயரற்று பாசனை கொடுத்து சொல்லும் இருபத்த கேளமா. சாமி நீங்க முருகனை மாப்பிள்ளையா பாட்டு வருவீங்க நான் எதிர்பார்க்கவே கிடையாது. நான் எதிர்பார்த்திருக்க முடியாது. நான் அனுதினமும் வணங்குற தெய்வம் முருகப்பெருமான். உங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கணும்னு கொடுத்து வச்சிருக்க நீ. நான் உனக்கு கேட்கவா, நீங்க என்னைய பொண்ணு பாத்துரும் அந்த செய்தி அவர் பொண்டாட்டிக்கு தெரியுமா? அவர் கட்டி வச்சிருக்கிற பொண்டாட்டி தான் தெரியும் தெரியும். பாருங்க தமிழ் தெய்வம் முருகன் அவங்க குடும்பத்துக்கு எனக்கு சரி வராது சாமி, ஒத்து வராது. நான் இது வரைக்கும் ஒத்து வருங்க. தெய்வமாக நினைச்ச ஒருத்தரை எப்படிங்க திருமணம் முடிச்சுக்கிறது? பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரே பூமியிற்கோர் சொற்கள் புகழும் நாரதரே கைவரிசை செல்லாதவர்களுக்காகவே சொன்னேன் ஓஹோ என்ன தினமே சொன்னேன் ஓஹோ இந்த சினமே மனதில் கொள்ளாதே மாநிலத்தில் இயல்புதா சொல்லும் இருபத்து கேளம் எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போது பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போது எங்கேன்னு போவதோடு கைவரிசை செல்லாது வேறொருவர் மல்ல மேதி நிகழ்வார் வேறொருவர் மல்ல மேதி நிகழ்வார் அறுமுகமே சொன்னா செம்மன பலனை சொல்லும் இருபத்து கேளம் கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையா கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையா கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையா ஒட்டாம சொல்ல வந்தீர் உமக்கு என்ன அக்கறையா கைவரிசை செல்லாம் அறிவுல மட்ட சிறுமை யாரை பார்த்து கூட்டி விட்டு கேட்குறீங்க? அறிவுலா இருக்கு அறிவை குட்டி புத்தியா இருக்கு புத்தியை கூட்டிங்க அடமலாத்திரிங்க அடுத்த கூட்டி ஒன்றும் வெண்ணுக்கெல்லாம் பெருமை கூட்டி சேர்க்க என்ன பார்த்து கூட்டி கொடுப்பது கேட்ட ஒரு காரணத்தினாலே இன்று சூரியன் சிம்மன பாவத்தில் உனக்கு அந்த முருகப்பெருமான திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். அப்படி இல்லை என்றால் என் பெயர் நாரதன் அல்ல, நான் அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சமில்ல, இது சத்தியம் சத்தியம். ஒரு வழியா சாமி கிளம்பி போயிட்டாரு கோவத்தோட. ஆமாம், நீங்கள்லாம் இவ்வளோ மக்கள் இந்த நேரத்தில் இருக்கிறத பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. இதே மாதிரி எழுந்துட்டு அப்படியே இருங்க. தூங்குறவளாக இருந்தால் எல்லாத்தையும் எழுப்பி விடுங்க. சத்தம் இல்லாமல் வையினே. எதுக்குனே சத்தம் வருது? என்னதானே பிரச்சனை இந்த பைக்குக்கு? முருகா வாருங்கள் முருகா, நாங்கள் பெற்ற இன்பம் தாங்களும் பெற வேண்டும் என்பதான் என்னுடைய அவா. முருகன் கையில் வேலோட வரப்போறாரு. கிட்டத்தட்ட பிரம்ம முகூர்த்த நேரம் நெருங்கிருச்சு. இந்த நேரத்தில் முருகனையோ முருகன் வேலையோ பார்க்கணுன்னா நேரடியாக ஆலயத்திற்கு போய் தான் பார்க்க முடியும். ஆனால் முருகனே வேலோடு வந்து காட்சி கொடுக்குற இந்த ஒரு தருணத்தை யாருமே இழந்துடாமல் எல்லாம் எழுந்து அமர்ந்து முருகனுடைய வேலை வணங்கி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். சகலவிதமான செல்வங்களும் தரக்கூடிய வல்லமை பெற்றது வடிவேல். அதனால அந்த வடிவேலன் வருவான், வெள்ளியாகி என்னை ஆட்கொண்டு அழைத்து செல்வான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்.